அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கான அந்த மென்டல் அபிலிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எக்ஸாம்க்கானது பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்ஸ்க்கானது பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த 21/9/2023 இந்த 18/7/2023 சரிங்களா? இப்போ பார்க்கும்போது இந்த 26/2/2023 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான 25 கொஸ்டின் மென்டல் அபிலிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ ஆன்சருக்கு ரிலீஸ் ஆனது 29/2023 சரிங்களா? ஸோ இதுல 116ல இருந்து 140 வரைக்கும் மென்டல் அபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து 116வது கொஸ்டின். அதுல என்ன டாபிக்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இங்க வந்து பாருங்க 5625 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 6084 ரூபாயா மாறி இருக்கு. அப்படின்னா அவங்க அந்த கூட்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறதுனாலும் போகலாம், இல்லைன்னா டைரக்டா ப்ரொசீஜர் படி சால்வ் பண்றதுனால சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொசீஜர் படி போகணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து A equal to P of 1 plus R divided by 100 whole power n சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதுல A ஓட வேல்யூ என்ன? A equal to 6084. பிரின்சிபல் என்னன்னா 5625. அடுத்து n வந்து 2 சரிங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் அதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ A ஓட வேல்யூ 6084 ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ 5625 1 பிளஸ் R தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும், ஹோல் பவர் 2 சரிங்களா? ஸோ இப்போ இந்த 5625 ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அடுத்தது இந்த 6084 5625 இருக்கா? ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து ரூட்டா மாறும் சரிங்களா? ஸோ டிஎன்பிசில இந்த மாடல்ல கொஸ்டின் கொடுத்தாலே இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்து ஸோ இந்த ரூட்டுக்கு இந்த வேல்யூஸ்க்கு ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டினே கொடுப்பாங்க. கண்டிப்பா 100% ஷூரா சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த 6084க்கும் 5625க்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 78 மேல இருக்கிற நம்பருக்கும் 5625னா 75 வரும் ஈக்குவல் டு 1 பிளஸ் R by 100 சரிங்களா? ஸோ இப்போ 1 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். So 78/75 minus 1 equal to R by 100 சரிங்களா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 divided by 75 equal to R by 100 இருக்கும். நமக்கு R தான் தேவை. ஸோ 100 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சோம்னா இங்க 3 டைம்ஸ் இங்க 4 டைம்ஸ், இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்போ R equal to 4% சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளோ ஃபார்முலாலாம் இல்லாம நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு ஆப்ஷனை எடுத்து செக் பண்ணணும். நான் கரெக்டான ஆன்சர் 4% இருக்குல்ல, அதை எடுத்து எப்படி போறதுன்னு நான் டைரக்டா அதை வச்சு உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 5625 இருக்கு ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 4% இது கூட ஆட் ஆகுது ஓகேங்களா? ஸோ பிளஸ் 4%. ஸோ இதோட 1% என்ன வரும்னா 56.25. லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கினா எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் அதனுடைய 1% கிடைச்சிடும். ஸோ அப்போ 1% ஈக்குவல் டு 56.25 அப்படின்னா 4% ஈக்குவல் டு என்ன வரும்? இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 56.25 ஓகேங்களா? ஸோ 56 பண்ணோம்னா 224 ஒரு 225 வரும் சரிங்களா? அப்போ இது கூட 225 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா 0 5 8 5 ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அந்த 5625 5850 மாறி இருக்கும். இப்போ செகண்ட் இயருக்கு அதே 4% ஆட் பண்ணணும். இப்போ 5850 இருக்கா, அதனுடைய 1% போகணும், 58.5 வரும். ஸோ 1%னா 58.5 சரிங்களா? ஸோ அப்போ 4%னா இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 32 232 ஸோ 232 ஒரு 2 234ன்னு வரும் சரிங்களா? ஸோ இது கூட அப்போ 234 ஆட் பண்ணணும். ஸோ 4 8 0 1 6 அப்போ 6084 வந்துருச்சுங்களா? ஸோ இந்த வேல்யூ கரெக்டாக கிடைச்சிருச்சு. அப்போ ஆன்சர் என்னன்னா 4% தான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணீங்கன்னா லென்த்தாக போகும். இந்த மாதிரி நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போறது தான் இந்த மாடல் கொஸ்டினுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க லக் வந்து ஆப்ஷன் ஏவிலே இருந்துச்சுன்னா டக்குனு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்குது, 4 ஆப்ஷனுமே இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் வழிக்கே சாரி இந்த மாதிரியான மெத்தடுக்கு போகவே போகாதீங்க, டைரக்ட் மெத்தடுக்கே போங்க. அது இப்போ 2 ஆப்ஷன் வந்து ஹோல் வேல்யூவா இருக்கு, 2 ஆப்ஷன் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 ஆப்ஷனே எடுத்து செக் பண்ணுங்க. ஹோல் வேல்யூல இருக்கிறதுலாம் மோஸ்ட்லி வந்து ஆப்ஷனா கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அது ரெண்டுலையுமே இல்லை அப்படிங்கும் போது நீங்க ப்ரொசீஜர் படி போயிடுங்க. இந்த பாயிண்ட்ல இருக்கிறதுக்கு எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் 117. சரிங்களா? ஸோ two dice are rolled. What is the probability that the sum of the phases added up is less than 9? சரிங்களா? ஸோ 2 டைஸை வந்து உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது நமக்கு எவ்வளோ சான்சஸ் கிடைக்கும்னா 36 சான்சஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 36 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 36 இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில நம்பர் மட்டும் எழுதுறேன். 1,1, இப்போ 1,2, ஸோ இந்த மாதிரி 1,6 வரைக்கும் எழுதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2,1, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2,6 வரைக்கும் எழுதுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 3,1, 4,1, 5,1, 6,1. ஸோ இந்த மாதிரி எல்லாமே 3,6 இங்க 4,6 இங்க 5,6 இங்க 6,6 அந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதுறோம்ல. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஃபேஸ் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணணும். இந்த 1ஐயும் ஆட் பண்ணா 2, இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ லாஸ்ட்ல வந்து 8. ஸோ அதுக்கு இந்த 1,2க்கு அப்புறம் 1,3, 1,4, 1,5 நான் எழுதல, அதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. 36 சாம்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த ஆட் பண்ணி வர வேல்யூ 9ஐ விட கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த 8 நம்பரும் சாரி அந்த 6 நம்பருமே வந்துடும். ஏன்னா இங்க லாஸ்ட் நம்பர் 8 வரைக்கும் தான் இருக்கு. அடுத்து செகண்ட் சாரி இங்க 7 வரும், 1,6 தான். ஓகேங்களா? ஸோ 7 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா இங்க 8 வருது. சரிங்களா? ஸோ 8 வரைக்கும் இருக்கு. இங்க 3,1னா 4, அடுத்து 3,2னா 5. ஸோ கடைசியில 3,6ஓட வேல்யூ வந்து 9 வந்துருச்சு. அப்ப நீங்க இதை கவுண்ட்ல எடுத்துக்க கூடாது. ஏன்னா 9ஐ விட கம்மியா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த அந்த ஃபேஸ் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணா 9ஐ விட கம்மியா இருக்கும் அதெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணுங்க. ஸோ டோட்டலா நமக்கு 26 வரும். ஓகேங்களா? ஸோ 26 சாம்பிள்ஸ் வந்து அதனுடைய ஃபேஸ் வேல்யூவை முகமதிப்புகளை கூட்டும் பொழுது 9ஐ விட குறைவா இருக்கு. ஸோ 26 இருக்கா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 26 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 36. சரிங்களா? ஸோ இதை 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 13 டிவைடட் பை 18 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தி வேல்யூ ஆஃப் 4 + 1 + 1/4 + எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. சரிங்களா? ஸோ இன்ஃபினிட்டின்னு இருந்துட்டாலே கண்டிப்பா இது வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் தான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் நீங்க முடிவு பண்ணிடலாம். இன்ஃபினிட்டி இல்லாம வேற ஏதாவது நம்பர் இருந்தா அப்பதான் நீங்க அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷன்ல இருக்கா ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டி வந்துட்டாலே கன்ஃபார்ம் வந்து அது ஜிபி தான், பெருக்கு தொடர் வரிசை தான். சரிங்களா? ஸோ இன்ஃபினிட்டி சீரீஸுக்கான கூடுதல் என்னன்னா அது முடிவில்லா தொடருக்கான கூடுதல் பெருக்கு தொடர் வரிசையில சம் ஆஃப் இன்ஃபினிட்டி சீரியஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா a டிவைடட் பை 1 - r. அவ்வளவுதான் ஃபார்முலா. ஸோ இதுல ஏவோட வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் a. அப்ப a = 4. ஓகேங்களா? அடுத்தது rனா செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ r = டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. டேர்ம் 2 என்ன 1, டேர்ம் 1 என்ன 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ சம்ஸ் ஈக்குவல் டு a என்னன்னா 4 1 - 1/4. ஓகேங்களா? ஸோ 4 அப்படியே இருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 × 1 4, 4 - 1 வந்து 3. ஸோ அப்போ 3/4. இப்போ 3/4 டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு போகுது. அப்போ தலைகீழா மாறிடும். ஸோ 4 × 4/3. அப்போ 16/3ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் பிளாட் ஆர் 5 × 10⁵ and 4 × 10⁴ meters respectively. Find the area of the rectangle. சரிங்களா? ஸோ ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னா L × B. சரிங்களா? ஸோ ஏரியாஸ் ஈக்குவல் டு L × B. சரிங்களா? ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னா 5 × 10⁵. அடுத்தது B யோட வேல்யூ 4 × 10⁴. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 20 இன்டூ. ஸோ இந்த மாதிரி அடுக்குகளில் இருக்கும்போது பவர்ல இருக்கும்போது பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க 10⁵, இங்க 10⁴. அப்போ பேஸ் ஈக்குவலா இருக்கா? அப்போ 10⁹9. ஸோ அப்போ ஆன்சர் 20 × 10⁹9. ஆனா ஆன்சர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு நம்பரும் இல்லை. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? இதை திரும்ப மாத்தணும். ஸோ 20 எப்படி பிரிக்கலாம்? 2 × 10 × 10⁹9. சரிங்களா? ஸோ இங்க பவர்ல 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க இங்க பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு. அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 2 × 10⁻10 m². அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 120. ஸோ 120ல என்னன்னா இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு. ஓகேங்களா?
ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 6, அடுத்தது லாஸ்ட் நம்பர் என்னன்னா 97. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, n தேவை நமக்கு. ஸோ n வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்ப சம் ஈக்குவல் டு L plus A into n/2. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், n தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ n தேவைன்னா n-க்கான ஃபார்முலா n ஈக்குவல் டு L minus A divided by D plus 1. இதுதான் வந்து n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ L ஓட வேல்யூ என்ன, 97 மைனஸ் A ஓட வேல்யூ 6 டிவைடட் பை D ஓட வேல்யூ என்னன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 13ல இருந்து 6 மைனஸ் பண்ணுங்க 7 கிடைக்கும். 7 plus 1. ஓகேங்களா? ஸோ 91/7 plus 1. ஸோ இதை 91 7ஆல் அடிச்சோம்னா நமக்கு 13 வரும். 13 plus 1 14. ஸோ அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 14ன்னு சொல்லிட்டு. இப்போ அதை கொண்டு வந்து எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ L plus A, அப்போ 97 plus A ஓட வேல்யூ 6, அடுத்தது 14/2. ஸோ இதை அடிச்சோம்னா 7 வரும். ஸோ 97 plus 6 வந்து 103 into 7. சரிங்களா? ஸோ 103 into 7 ஓட வேல்யூ 721. இதுதான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 120க்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 121. ஓகேங்களா? ஸோ 121 பாருங்க, இது கொஞ்சம் ரீசனிங் டைப் மாடல் மாதிரி. ஓகேவா? சரிங்களா? இதுல F1 ஓட வேல்யூ இருக்கு, F2 ஓட வேல்யூ இருக்கு, அடுத்தது F10 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கு n ஓட ஃபார்முலா அவங்க ஜெனரலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஸோ F1 2 இருக்கு, அடுத்து F3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F3 ஈக்குவல் டு F3 minus 1 ஓட வேல்யூ 2 பிளஸ் F3 minus 2 ஓட வேல்யூ 1. சரிங்களா? இதுல F2 ஓட வேல்யூ என்னன்னா 3. ஸோ 3 பிளஸ் F1 ஓட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4. அப்ப F3 ஓட வேல்யூ 4. அடுத்தது F4 ஓட வேல்யூ F4 ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல 4க்கு பதிலாக n-க்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ F3 பிளஸ் F2ன்னு வரும். இப்போ F3 ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 4 பிளஸ் F2 ஓட வேல்யூ ஒரு 3, அப்போ ஈக்குவல் டு 7ன்னு கிடைக்கும். அடுத்தது F5 ஓட வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில இங்க F6, F7, F8, அப்புறம் லாஸ்டா F10. சரிங்களா? அடுத்த நடுவில் ஒரு F9. இது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டே வரும்போது தான் நீங்க கடைசியில F10க்கான ஆன்சர் போட முடியும். ஸோ அதை ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். அடுத்தது F5. F5னா F4 பிளஸ் F3. ஓகேங்களா? F4 ஓட வேல்யூ என்னன்னா 7, F3 ஓட வேல்யூ என்னன்னா 4. ஸோ ஆட் பண்ண 11. அடுத்து F6னா F5 பிளஸ் F4ன்னு வரும். ஸோ 11 பிளஸ் 7 18. அடுத்து F7னா F6 பிளஸ் F5ன்னு வரும். ஸோ F6 ஓட வேல்யூ 18, F5 ஓட வேல்யூ 11. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 29. அடுத்து F8னா F7 பிளஸ் F6, 29 பிளஸ் 18. சரிங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா நமக்கு 30, ஒரு 47 வரும். அடுத்தது F9னா F8 பிளஸ் F7. இந்த 47ஐயும் 29ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 30, 76ன்னு வரும். அடுத்து F10னா F9 பிளஸ் F8. ஸோ 76ஐயும் 47ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணும்னா நமக்கு 123ன்னு வரும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது, நீங்க இப்படி தான் போட்டாங்கன்னா வேற வழியே இல்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, ரோம்பஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. சாய் சதுரம். ஓகேங்களா? சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் எப்பொழுதும் இரு சம கூறிடும். தி diagonals of rhombus always bisect each other. சரிங்களா? ஸோ சாய் சதுரம்னா இப்படி இருக்குமா? ஸோ அது எப்பயுமே என்ன பண்ணுது, இது இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை ரெண்டா கட் பண்ணுதா, அதே மாதிரி இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகனலை ரெண்டா கட் பண்ணுதா. ஸோ அப்ப ரெண்டுமே என்ன பண்ணுது, ரெண்டுத்தையுமே சமமா இரு சம கூறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் எப்பொழுதும் செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். தி diagonals of rhombus always cut at right angles. ஸோ ரைட் ஆங்கிள் தான், ஏன்னா இது எல்லாமே 90 டிகிரி தான்.
சரிங்களா? செங்கோண முக்கோணம் தான் அது அங்க உருவாக்கும். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 123. சரிங்களா? ஸோ இந்த பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு கியூப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கியூபை on folding the given paper which of the following cube cannot be formed. சரிங்களா? ஸோ கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த நம்பருக்கு பக்கத்துல எந்த நம்பர் வரும், எந்த நம்பருக்கு எந்த நம்பர் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 6 தான் வந்து நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 3யும் 8ம் ஆப்போசிட்ல இருக்கும். ஏன்னா இதை இப்படி மடிக்கிறீங்க. அப்போ 3 8 ஆப்போசிட்ல இருக்கும். 6க்கு ஆப்போசிட்ல இந்த ஏ வரும். ஏன்னா 6க்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இந்த 7 4 இருக்கும். 7 4 ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ 3யும் 8ம் ஆப்போசிட், 7 4 ஆப்போசிட், ஏவும் 6ம் ஆப்போசிட். ஓகேங்களா? அப்போ இந்த 3 நம்பர், இந்த 3 காம்பினேஷனும் பக்கத்துல வரவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வராத மாதிரி எந்தெந்த கியூப் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏவுக்கு பக்கத்துல 6 வரக்கூடாது, 7க்கு பக்கத்துல 4 வரக்கூடாது. ஆனா இங்க பாருங்க 7க்கு பக்கத்துல 4 வந்துடுச்சு. ஆக்சுவலா 7க்கு கீழே தான் ஆப்போசிட்ல தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ இது வராது. அடுத்தது 3க்கு பக்கத்துல 8. ஸோ இல்ல. ஓகே. அடுத்து ஏவுக்கு பக்கத்துல 6. சரிங்களா? ஸோ இந்த இது வந்து இதுல வந்துருச்சு. அப்போ இது ரெண்டும் வரக்கூடாது. இதுவும் தப்பு. அடுத்து இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஏவும் 6ம் பக்கத்துல இருக்கு. அப்போ இதுவும் வராது. ஸோ அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3யும் 8ம் பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த 4 ஃபேஸையுமே நம்ம இங்க கொடுத்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை ஃபோல்ட் பண்ணி நம்மளால உருவாக்க முடியாது. சரிங்களா? Okay. So Kamal can do a work in 15 days. Bimal is 50% more efficient than Kamal. The number of days Bimal will take to the same work is சரிங்களா? So Kamal வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை 15 daysல கம்ப்ளீட் பண்றாரு. பிமல் வந்து கமலை விட 50% மோர் எஃபிஷியன்ட். சரிங்களா? அப்ப பிமல் மட்டும் தனியா செஞ்சா அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? சரிங்களா? அதான் கேட்டிருக்கீங்க. ஸோ கமல்னா கேன்னு வச்சுக்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு 1/15. ஸோ பிமல் வந்து பாத்தீங்கன்னா கமலோட பிளஸ் 50% of Kamal, அதாவது 150% of Kamal's work. ஓகேவா? சோ கமலை விட 150% அவர் மோர் எஃபிஷியன்ட். ஓகேவா? சோ அப்போ பிமல் ஈக்குவல் டு 150 இன்டு 1% இதெல்லாம் டிவைடட் பை 100 இன்டு கமலோட ஒர்க் வந்து 1/15. சரிங்களா? சோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 15 15 கேன்சல் ஆயிட்டு 1/10 கிடைக்கும். இப்போ கடைசியில் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 10 days. அப்போ பிமல் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 10 days ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 125. ஸோ இதுல பாருங்க 5 boys or 3 girls. ஸோ ஆறுங்கிறதுனால 2 பேருமே தனித்தனியா செஞ்சாங்கன்னா 5 பசங்க தனியா செஞ்சாலும் 5 பொண்ணுங்க தனியா செஞ்சாலும் ஒரு ஒர்க்கை 40 daysல முடிப்பாங்க. அப்போ 5 boys வந்து 1/40. எப்பயுமே ரெசிப்ரோக்கல் தான் எடுப்போம் நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு. அடுத்தது 3 girls ஈக்குவல் டு 1/40. சரிங்களா? சோ இப்போ நமக்கு என்ன क्वेश्चनல கேக்குறாங்கன்னா 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள். சரிங்களா? 15 boys and 6 girls. சரிங்களா? சோ அண்ட்னா என்ன? ரெண்டு குரூப்பும் சேர்ந்து செய்ய போறாங்கன்னு அர்த்தம் இந்த வர்க். சோ அப்போ 15 boys plus 6 girls என்ன இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட 5 boysக்கான டேட்டா இருக்கு. அப்போ 15 boys தேவைனா இந்த 5 எப்படி நீங்க 15ஆ மாத்துறதுன்னு யோசிக்கணும். சோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 15ஆ மாறிடும். அப்ப அதே நம்பரால ஈக்குவலுக்கு அந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 boys equal to 3/40 days. டேஸ்ல இது ரெசிப்ரோக்கல். இது ஒன் டே ஒர்க். சாரி. அடுத்து 3 girls இருக்காங்க. நமக்கு ஆக்சுவலா 6 girlsோட டேட்டா தேவை. சோ 3 எப்படி 6ஆ மாத்தலாம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ 6 girls equal to 2/40. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணா நமக்கு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். சோ 3/40 plus 2/40. சோ டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. சோ எல்சிஎம் 40 தான் வரும். 3 plus 2 ஓட வேல்யூ 5. சோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 8. சோ அப்போ 1/8. கடைசியில டைம் அண்ட் ஒர்க்னால ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். சோ அப்போ 8 days. ஆப்ஷன் பி. அடுத்த क्वेश्चन நம்பர் 126. சரிங்களா? சோ ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. சோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இது என்ன? சிலிண்டர். ஓகேங்களா? அப்போ 2πr into h plus r. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய ஆரம் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உயரத்துல 1/3. அப்போ 1/3h
இந்த ஆரோட வேல்யூ கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 pi h/3 into h plus ஆரோட வேல்யூ h/3. சரிங்களா? ஸோ 2 pi h/3. அடுத்து உள்ள வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3h பிளஸ் ஒரு hனா 4hன்னு வரும். அப்போ 4h/3. ஸோ அப்போ நியூமினேட்டர் டினாமினேட்டர்லாம் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 into 4 வந்து 8, ஒரு பை 2 h இருக்கா, அப்போ h ஸ்கொயர் டிவைடட் பை 3 into 3 வந்து 9. ஸோ 8 pi h ஸ்கொயர் 9. ஆப்ஷன் ஏ அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 127. ஸோ இந்த 127th கொஸ்டின் பாருங்க, ஒரு செக்டார் இருக்குது. அதாவது இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னா செக்டார்னா என்னன்னா அதனுடைய ஏதோ ஒரு ஆங்கிள் எங்கேயாவது ஒரு இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் கட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இவ்வளோ பெருசாக கட் பண்ணி ஏதோ ஒன்று சர்க்கிளை லைட்டாக அப்படி ஒரு ஆங்கிள் கட் பண்ணிட்டாலே அது செக்டார். ஓகேங்களா? அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் வந்து வட்ட கோண பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு செக்டார்ல. ஸோ இங்க என்னன்னு சொல்லிருக்கீங்கன்னா கால் பகுதி, ஒரு வட்டத்தின் கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைத்தால். ஸோ அப்போ கால் பகுதினா இவ்வளோதான் வரும். சரிங்களா? குவார்டர் ஆஃப் சர்க்கிள். சரிங்களா? அப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்கும். இதுவே செமி சர்க்கிள் அரை வட்டம்னு சொன்னாங்கன்னா அதனுடைய ஆங்கிள் 180 டிகிரி இருக்கும். இங்க கால் வட்டங்கிறதுனால 90 டிகிரி. இதை என்ன பண்றாங்கன்னா ஒரு கூம்பா கன்வெர்ட் பண்றாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கூம்பினுடைய சாய்வு உயரம் மற்றும் வளைபரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு செக்டாரை அதனை ஒரு கூம்பா கன்வெர்ட் பண்ணிட்டு அதனுடைய வளைபரப்பு தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. சாய்வு உயரம் இப்போ புதுசா கேட்டிருக்காங்க, அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இந்த செக்டார் இருக்குல்ல, இதோட ஏரியா தான் அந்த புதுசா உருவாகிற கூம்பனுடைய வளைபரப்புக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப இதோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இன்டூ தீட்டா பை 360. சரிங்களா? ஆக்சுவலா கால் வட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஜென்ரலான அந்த கால் வட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ற ஃபார்முலா. ஒரு செக்டார்னா இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. சரிங்களா? ஏன் அந்த பை 4 வருதுன்னா இங்க தீட்டாக்கு பதிலா 19 சப்ஸ்டிட் பண்ணுவோம், அது கேன்சல் பண்ணும்போது 4ன்னு வந்துட்டு புக்ல டைரக்டா இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நீங்க கால் வட்டம்னா டைரக்டா அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எந்த ஒரு கொஸ்டின் செக்டார்னாலும் ஏரியாவுக்கு வந்து இந்த ஃபார்முலா நீங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ என்ன? இங்க வந்து 28 சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தேவைன்னா அதுல பாதி 14 சென்டிமீட்டர். ஸோ 14 into 90/360. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா இங்க 4 வந்துடும். 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணா 2, இந்த 2ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ணா 11. ஸோ 11 into 14, 11 into 14ஓட வேல்யூ என்னன்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூம்பனுடைய அந்த செக்டர்ல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த கோனுடைய வளைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் எப்பயுமே ஒரு செக்டாரை கூம்பா கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ஸ்லாண்ட் ஹைட் கேட்டாங்கன்னா அந்த செக்டாரோட ரேடியஸ் என்னவோ அதுதான் ஸ்லாண்ட் ஹைட்டாவும் இருக்கும். சரிங்களா? அப்படின்னா இதனுடைய ரேடியஸ் என்ன? 14 சென்டிமீட்டர் வந்துச்சா, அப்ப அதனுடைய ஸ்லாண்ட் ஹைட்டும் 14 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? ஏன் 14 சென்டிமீட்டர் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்களே வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துட்டு ஏதோ ஒரு ஆங்கிள் கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு கார்னரை மெர்ஜ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதனுடைய ஸ்லாண்ட் ஹைட் எப்படி இருக்கு, அப்புறம் அதை பிரிச்சுட்டு அந்த செக்டாரா இருக்கும்போது அதனுடைய ரேடியஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் நல்லா. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 128. சரிங்களா? ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு பிரின்சிபல் 5000, ஆர் வந்து 4%, பெர் ஆனம் வந்து ஓகேங்களா, n வந்து 4% பெர் ஆனம், அது n வந்து 1.5 years. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஆஃப் இயர்லி ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு p ஆஃப் 1 plus r/2 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2n. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லிக்கான ஃபார்முலா. குவார்டர்லி இருந்ததுன்னா ரேடியஸ் டிவைடட் பை 4ன்னு போட்டிருப்பேன். இங்க வந்து பவர்ல 2nக்கு பதிலாக 4n யூஸ் பண்ணிருப்பேன். இங்க ஆஃப் இயர்லிங்கிறதுனால பாதி தான். ஸோ அதனால ரேடியஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா வச்சுலாம் போட போறது இல்லை, நம்ம டைரக்டா ஃபார்முலா இல்லாம தான் போடுறதுக்கு மோஸ்ட்லி இதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5000. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இருக்கு, அதை நீங்க பாதியா குறைச்சி 2% எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 years இருக்கு. சரிங்களா? ஸோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 into 1.5 years எவ்வளவு வரும்? 3ன்னு வரும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த 1/2
மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத ஃப்ராக்ஷனுக்கு மாத்திக்கோங்க. மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 3/2 வரும். இந்த 3/2 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிட்டு 3 மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை ஜெனரலா யோசிங்க. 1.5 வருஷத்தை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன டேட்டா கண்டுபிடிக்க போறோம்னா r = 2%ம் n = 3க்குமான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 5000 2% ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். ஸோ 5000ஓட 2% என்னன்னா ஸோ 1%னா 50. அப்போ 2%னா 100. 5100. அடுத்தது செகண்ட் மொத்தமா n = 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் n = 1க்கு பிடிச்சாச்சு. அடுத்து 2 கண்டுபிடிக்கணும். அடுத்து தான் 3. ஸோ 5100. அதுல 1%னா 51. 51 × 2 102. அதுதான் 2%. ஸோ 2025. அடுத்து தேர்ட். இப்போ 52.02 வரும் 1%. அப்போ 2% எவ்வளவு வரும்? 104.04 வரும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணோம்னா 04635. ஸோ 5306 ரூபாய் 44 பைசா. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா வட்டியை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது அமௌண்ட், மொத்த தொகை. இன்ட்ரெஸ்ட் தேவைன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சரிங்களா? ஸோ அமௌண்ட் 5306 ரூபாய் 4 பைசாவில இருந்து நம்ம 5000 ரூபாய் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும்? 306 ரூபாய் 4 பைசான்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஹாஃப் இயர்லினா இந்த இடத்துல இந்த மாதிரி டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறதுனா நீங்க எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ணாம இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. சரிங்களா? ஸோ ஒரு பாக்டீரியா இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பாக்டீரியாவோட ஸ்டார்டிங்ல அதனுடைய கவுண்ட் வந்து 10,000. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுதுன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல அது வளர்றதையும் வளர்ச்சி குறையறதையும் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து வளருது. A bacteria in a culture grows by 5% in the first hour. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர்ல 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம 5% ஆட் பண்ணணும். 10,000த்துல 5% எவ்வளவு வரும்? ஸோ 10%னா 1000. அப்போ 5னா அதுல பாதி. அப்போ 500. இப்போ 500 1 ஹவர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,500. ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க? இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் வளர்ச்சி குன்றியும். சரிங்களா? ஸோ டிக்ரீசஸ் பை 8% in the second hour. அப்போ -8%. 8% மைனஸ் பண்ணணும். அப்போ 10,500ல 8% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1%னா 105. அப்போ 8%னா 105 × 8. சரிங்களா? ஸோ 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 840 கிடைக்கும். ஆமா 840. சரிங்களா? ஸோ இப்போ 10,500ல இருந்து 840 மைனஸ் பண்ணலாம். 9660. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது மணி நேரம். அகைன் இன்க்ரீசஸ் பை 10% in the third hour. ஸோ தேர்ட் ஹவர்ல 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 9660 ஓட 10% என்னன்னா 10%னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 966 வரும். அப்படியே ஆட் பண்ணோம்னா 6 12 10,626. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அப்படின்னா கடைசியில 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதுல 10,626 பாக்டீரியா இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 130. சரிங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் 46,000 ரூபாயை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு ஒரு வருஷம் 9 மாசத்துக்கு பிறகு தனி வட்டி மூலமா மொத்த தொகையாக 52,440 கொடுத்திருக்காரு. சரிங்களா? மொத்த தொகைனா என்ன அர்த்தம்? அதுல பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்டும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து டேட்டா எழுதலாம். ஸோ பிரின்சிபல் வந்து 46,000, அமௌண்ட் வந்து 52,440. அப்ப இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சரிங்களா? ஸோ அப்போ 52,440ல இருந்து 46,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 6,440 கிடைக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட். அடுத்து n வேல்யூ என்னன்னா 1 இயர் 9 மந்த்னு இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 1 இயர் 9 மந்த் 1 இயர் 6 மந்த்னு இருந்ததுன்னா டோட்டலா மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இயருக்கு ஒரு 12 மந்த், அப்புறம் ஒரு 9 மந்த், அப்போ டோட்டலா 21 மந்த். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மந்த்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? 21 டிவைடட் பை 1 இயருக்கு எத்தனை மந்த்னு பாருங்க. 12 மந்த்னு இருக்கா? அப்ப அந்த 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 7/4ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் என்னோட வேல்யூ. நீங்க என்னக்கு பதிலா இதுதான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன? I = PNR by 100. ஸோ ஐயோட வேல்யூ 6440, பிரின்சிபல் வேல்யூ 4600, n வேல்யூ 7/4,
இன்டூ ஆர், ஆர் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ ஆர் தேவை அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு பண்ணலாம். 6440 4 divided by 460 into 7. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபுல்லா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 8%. சரிங்களா? இதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் ஆன்சர் வந்து 8% கிடைக்கும். அடுத்தது, ஷீலா என்பவர் குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,080 செலுத்தினார் எனில் அசலை காண்க. சரிங்களா? சோ தனி வட்டி தான் இது. சோ வட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 21,280. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 21,280. சோ இங்க மொத்த தொகைன்னு சொல்லல, தனி வட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்த தொகைனா நான் ஏ ஈக்குவல் டு எழுதிருப்பேன், தனி வட்டிங்கிறதால இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எழுதிருக்கேன். n வந்து 4, r வந்து 9.5. சோ ஃபார்முலா வந்து i ஈக்குவல் டு PNR by 100. So I ஓட வேல்யூ 21280, principal into n வேல்யூ 4, r வேல்யூ 9.5 divided by 100. So அப்போ principal தேவனா 21280 into 100 divided by 4 into 9.5. சரிங்களா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 56,000 சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. நீங்க அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒவ்வொரு வருஷமுமே மாறாது, சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 rupeesக்கு 10% per annum for 2 years. ஸோ 10%னா 1 இயருக்கு எவ்வளவு வரும்? லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சீங்கன்னா 100 rupeesனு வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு 200 ரூபாய். அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. எல்லாம் ஃபாஸ்டா போட்டுணும். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 133. சரிங்களா? ஸோ நேர்மாறிலி எதிர்மாறிலி அந்த மெத்தட் வச்சும் போடலாம், இல்லை எம்டிஹெச் மெத்தட் வச்சும் போடலாம். சரிங்களா? ஸோ எம்டிஹெச்னா என்ன? எம்டிஹெச் டிவைடட் பை டபிள்யூ. ஸோ M1 D1 H1 எம்டிஹெச் அது M2 D2 H2 டிவைடட் பை W2. சரிங்களா? ஸோ என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க, இல்லை எனில் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை 100க்கு 7 நாட்கள் தேவைப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. 60 வேலையாட்கள்னா எம். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இல்லை மென்னு இல்லை உமன்னு சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே M1 தான். ஸோ அனிமல்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் எம் தான். ஸோ அப்போ 60 days D1 7 days. அடுத்து H1 W1 நம்ம கொடுக்கல, ஹவர்ஸ் எதுவும் கொடுக்கல, ஒர்க் எதுவும் சொல்லலை, அதனால அதை அப்படியே விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? M2 42 பேர். என்ன கேட்கறாங்க? D2 கேட்கறாங்க. அப்போ D2 தேவைன்னா இந்த 42 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ 6 கேன்சல் ஆகும். ஸோ 10. அப்போ D2 ஈக்குவல் டு 10 days. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 134. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு ஃபேமிலி வந்து ஏதோ பொங்கல் கொண்டாடுறாங்க, அது இதுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்ல. அவங்க வேலையை 1:2:3 பிரிச்சுக்கிட்டாங்களாம். அப்படின்னா அதை பர்சன்டேஜ்ல பிரிச்சா எப்படி பிரிப்பீங்க? அதுதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்னாலே 100%. நீங்க இந்த ஆப்ஷனை பாருங்க, இதுல இருக்கக்கூடிய 3 வேலையும் ஆட் பண்ணி பாருங்க, எதுல 100 வருதோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஒரு சில டைம்ல என்ன சொல்லுவாங்க, 4 ஆப்ஷனுமே டோட்டல் பண்ணா 100 வர மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் இப்போ 10, 20, 30 இதோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1:2:3 கிடைக்கும், பர்சன்டேஜோட ரேஷியோ. சரிங்களா? அதுக்குன்னு நீங்க எடுத்து அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுறாதீங்க, அது தப்பு. நம்ம 100ஆல இந்த 3த்தையும் பிரிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, 1:2:3 சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து அவங்க செய்யற வேலைக்கு சம்பளத்தை பிரிச்சுக்கிறாங்க. டோட்டலா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படின்னா அது நீங்க எப்படி பிரிப்பீங்களோ அதே மெத்தட் தான் இங்க. 1000 ரூபாய்க்கு பதிலா 100% சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 100 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ என்ன 6. ஸோ 6 இன்டூ ஃபர்ஸ்ட் ரேஷியோட வேல்யூ 1. அப்போ இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 2/3% வரும். அடுத்து செகண்ட் ரேஷியோ 100 டிவைடட் பை 6 இன்டூ 2. ஏன்னா செகண்ட் ரேஷியோட வேல்யூ 2. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னா நமக்கு 33 1/3% கிடைக்கும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்குதா? ஸோ அப்போ 100 divided by 6 into 3. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 2, இதை கேன்சல் பண்ணா 50. ஸோ 50%. ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜ்ல அந்த ரேஷியோவை நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா?
அப்போ 16 2/3%, 33 1/3%, அப்புறம் 50%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 135. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கே தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லா இங்கிலீஷ் லெட்டர்ஸுமே ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஏன்னா இது எல்சிஎம். சப்போஸ் HCF இருந்தால் காமனா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து எல்சிஎம்னா பவர்ஸ் வந்து மேக்ஸிமம் பவர்ஸ் எடுத்து எழுதணும். HCFனா மினிமம் பவர் வேல்யூ எடுத்து எழுதணும். இங்க எக்ஸுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமான அந்த அடுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க x², இங்க x³ இங்க x⁴1. அப்ப x³ தான் அதிகபட்சம். அப்ப x³ எழுதுங்க. அடுத்து yக்கு வந்து அதிகபட்ச பவர் எங்க இருக்குன்னா, இங்க y³ இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்லயே. அப்ப அந்த கியூப் எடுத்துங்க. அடுத்து zக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க z⁴ இருக்கா, அதை எடுத்துங்க. அப்போ எந்த ஆப்ஷன்ல இந்த x³ y³ z⁴ இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப டைரக்டா நீங்க இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இருந்தாலும் நீங்க நம்ம நம்பருக்கு எப்படின்னு செக் பண்ணிடலாம். சப்போஸ் எல்லா ஆப்ஷன்லயுமே இந்த x³ y³ z⁴ இருந்தா அடுத்து நம்ம நம்பரை செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்பருக்கு 24 8 16. சரிங்களா? ஸோ லாஜிக்கா யோசிக்கிறவங்க லாஜிக்கா யோசிச்சு 48 போட்டுருவீங்க. ஸோ நம்ம மெத்தட் படி போடணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ 2 டிவைட் பண்ணா 12 4 8. மறுபடியும் 2 பண்ணலாம். 6 2 4. அகைன் 2 பண்ணா 3 1 2. ஸோ ஃபைனலா இந்த 3 இந்த 2 2 2 3 2. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 into 2 into 2 4 4 into 2 8 8 into 3 24 24 into 2 48. ஸோ 48 கிடைக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்தது இதுலயும் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு எடுத்து எழுதலாம். இங்க எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய்யா, எக்ஸோட மேக்ஸிமம் பவர் 4, ஒய்க்கு வந்து இங்க 4 இருக்கா, பவர் 4. ஸோ x⁴ y⁴ இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் இதுனா ஆப்ஷன் பி தான். அப்ப இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நம்பருக்கான வேல்யூவை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, HCF கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணிப்படுத்துதல் இருக்குல்ல, ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்ல நம்ம போடணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ x² + 4x - 12 இருக்குது. நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணனா -12 வரணும், ஆட் பண்ணா 4 வரணும். ஸோ அந்த மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ -6 × 2 சாரி +6 - 2 ஈக்குவல் டு -12. 6 - 2 ஈக்குவல் டு +4. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்துருச்சா? அப்ப இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா x + 6 x - 2 இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். அடுத்தது x⁴ x² - 5x + 6 இருக்கா? ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +6 வரும், எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -5 வருதுன்னு பார்க்கணும். ஸோ அது பாத்தீங்கன்னா -3 × -2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா +6 வரும். அடுத்தது -3 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -5 வரும். அப்போ அதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா x - 3 x - 2 இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், HCFனாலே காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து எழுதணும். இப்போ இதுலயும் என்ன காமனா இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது x - 2 மட்டும்தான். இதுதான் இது ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து x - 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 138. சரிங்களா? ஸோ 138ல பாருங்க. ஸோ ஒரு இங்கிலீஷ் புக்கு, அப்புறம் சயின்ஸ் புக்கு, மேக்ஸ் புக் இது எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 175 இங்கிலீஷ் புக்கும், 245 சயின்ஸ் புக்கும், 385 மேக்ஸ் புக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ்ல வந்து அதை அடுக்க போறாங்க. சரிங்களா? ஒரு பாக்ஸ்ல நிறைய பாக்ஸ், எத்தனை பாக்ஸ் தேவைன்னு கேட்பாங்க. ஒரு பாக்ஸ்ல எத்தனை புக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா, ஸோ அந்த கிடைக்கிற வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல எத்தனை புக் வைக்க போறோங்கிறதுக்கான மீனிங். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை போட்டுடலாம். 175 245 385. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 டிவைட் பண்ணலாம். ஸோ 5 பண்ணோம்னா 335 4 9 7 7. சரிங்களா? அகைன் 7 பண்ணோம்னா 5 7 11. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல இதுக்கு HCF கண்டுபிடிக்க முடியாது. அதாவது காமனா டிவைட் பண்ணக்கூடியது எதுவும் இல்லை. அப்போ இதனுடைய HCF என்னன்னா 5 × 7 = 35. ஸோ இந்த HCF கிடைச்சிருக்குல்ல 35. இந்த 35 தான் என்னன்னா ஒரு பாக்ஸ்ல நீங்க மேக்சிமம் வைக்க வேண்டிய புக்ஸோட கவுண்ட். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பெட்டிகள் தேவைப்படும் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
35 ஆன்சர் போட்டிருக்காங்க, இது தப்பு. சரிங்களா? எத்தனை பெட்டிகள் தேவைன்னா ஒரு பெட்டியில 35 புக் வைக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் புக் எத்தனை பெட்டியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 175 டிவைடட் பை 35. ஸோ இங்கிலீஷ் புக்குக்கு 5 பெட்டி தேவை. அடுத்தது சயின்ஸ் புக்கு 245 டிவைடட் பை 35. சரிங்களா? ஸோ நமக்கு 7 பாக்ஸ் தேவைப்படும். அப்போ ஒரு பெட்டியில 35 புக் வச்சோம்னா சயின்ஸ் புக் வைக்கிறதுக்கு 7 பாக்ஸ் தேவை. அடுத்தது 385 டிவைடட் பை 35. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னா 11. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு மேக்ஸ் புக்கு 385 இருக்கு. சரிங்களா? ஒரு பாக்ஸ்ல 35 புக் வச்சோம்னா நமக்கு 11 பாக்ஸஸ் தேவை. அப்போ டோட்டலா எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படும் அப்படின்னா 5 + 7 வந்து 12, 12 + 11 23. அப்போ 23 பாக்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படும். சரிங்களா? ஆனா ஆப்ஷன்ல இந்த 4 ஆப்ஷன்லயுமே அந்த ஆன்சர் இல்ல. ஸோ ஆக்சுவலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கணும்னா ஒரு பாக்ஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு புக்ஸ் அடுக்கலாம் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கணும். ஸோ அப்படி கேட்டதான் இந்த 35 வரும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 139. ஸோ 139 பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 3 × √75 இருக்கு, அதை எப்படி எழுதலாம்? ஸோ 3 × √75 25 × 3 எழுதலாம். பிளஸ் 5 × √48 இருக்கா? ஸோ 5 × √16 × 3 எழுதலாம். மைனஸ் 243 இருக்கா? ஸோ 243 எப்படி எழுதலாம்னா 3/5 எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரூட்ல இருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வரலாம். ஸோ 3 × 25 ரூட் எடுத்தோம்னா 5, ஒரு √3 அப்படியே இருக்கும். பிளஸ் 5 × 4 ஒரு √3 அப்படியே இருக்கும். மைனஸ் 3/5ல நம்ம 3/4 வந்து ரூட்டை விட்டு வெளியில எடுத்துட்டோம்னா 3² கிடைக்கும். இன்ட்டு ஒரு √3 அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ 3 × 5 ஓட வேல்யூ 15 √3, 5 × 4 ஓட வேல்யூ 20 √3, 3² ஓட வேல்யூ 9 √3. இப்போ 15 20 ஆட் பண்ணோம்னா 35, 35ல இருந்து 9 மைனஸ் பண்ணோம்னா 26. ஸோ 26 √3. இதுதான் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் அதுதான். அடுத்த கொஸ்டின் 140. சரிங்களா? ஸோ ஒரு பொருளோட ரேட்டை 840ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணிட்டு 714 ரூபாய்க்கு அதை சேல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 840 மைனஸ் 714. சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 6. 126 ரூபாய் நமக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 840ல 126 ரூபாய் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 840ல 126 எவ்வளவு பர்சன்டேஜ்? சரிங்களா? ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 42. சரிங்களா? ஸோ 42 இது இங்க சொல்லணும்னா இங்க 3. அப்போ 3 × 5 15%. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம 25 கொஸ்டினும் பார்த்தாச்சு. அதில் இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் 138. ஸோ இல்லை நான் சொல்றது தப்பா, இல்லை இதுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இதில் கேள்வி கேட்டிருக்கிறதும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க, ராங்னா ராங்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.